ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம வெர்ப் பத்தி பார்க்க போறோம். ஸோ வெர்ப் அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அல்லது நம்முடைய நிலைகள் என்னவோ அதைத்தான் வந்து வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி டான்சஸ் வெல். அவள் நன்றாக நடனம் ஆடுகிறாள். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல அவள் செய்யக்கூடிய செயல் ஆக்ஷன் என்ன? நடனம் ஆடுதல். ஸோ டான்ஸ். ஸோ டான்ஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த சென்டென்ஸ்ல வெர்ப். சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. she is a dancer. அவள் ஒரு நடன கலைஞர். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல அவள் செய்யக்கூடிய செயல் என்ன? செயல் எதுவுமே சொல்லல. அவளுடைய நிலை ஸ்டேட்டை தான் சொல்லியிருக்கு. அவ ஒரு டான்சர். சரியா? ஸோ நம்ம செய்யக்கூடிய செயலையோ அல்லது நிலையையோ சொல்வதுதான் வந்து வெர்ப். சரிங்களா? ஸோ இந்த வெர்ப்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 11 டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, ஆக்ஷன் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னா என்ன? செயல் தான். சரியா? நம்ம செய்யக்கூடிய செயல் அது பிசிக்கலா பண்றோமா இல்ல மென்டலா பண்றோமா? ஸோ அதை தான் வந்து ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நடக்கிறோம், ஓடுறோம், குதிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உடல் ரீதியா பண்றதுனால அதை வந்து பிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம திங்க் பண்றது, அதே மாதிரி ட்ரீம் கனவு, ரிமெம்பர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மனசு ரீதியா பண்றதுனால இதை வந்து மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஆக்ஷன் வெர்ப் தான். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ரன் எவ்ரி மார்னிங். நான் காலையில் தினமும் ஓடுகிறேன். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல நான் செய்யக்கூடிய செயல் என்ன? ஓடுறது, ரன். சரியா? ஸோ இதை நான் வந்து உடல் ரீதியா பண்றதுனால இது வந்து பிசிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. she thinks about her future. அவள் தன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாள். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல அவள் செய்யக்கூடிய செயல் என்ன? செயல் எதுவுமே பண்ணல. ஆனா அவ வந்து மனசு ரீதியா பண்றா. அவ வந்து திங்க் பண்றா. சரியா? ஸோ இதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் வெர்ப் தான். சரியா? மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க, செகண்ட் டைப் ஸ்டேட்டிவ் வெர்ப். ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னா இதுல வந்து எந்த ஒரு செயல்களுமே இருக்காது. சரியா? இதுல வந்து நம்முடைய நிலைகள். சரியா? அதே மாதிரி எமோஷன், தாட், எண்ணங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை தான் வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. லவ், ஹேட், பிலீவ், அக்ரி, நோ. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, நான் ஏதாவது ஒரு செயல் செய்கிறேன்னா எந்த செயலுமே செய்யல. சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி தான். சரியா? ஸோ அதை வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ பிலீவ் யூ. நான் உன்னை நம்புகிறேன். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல நான் ஏதாவது செயல் செய்கிறேன்னா இல்ல, நான் உன்னை நம்புறேன். என்னோட எண்ணங்கள், நான் உன்னை நம்பலாம் அப்படிங்கிறது எண்ணம். சரியா? தாட். ஸோ இதைத்தான் வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்து எப்பவுமே வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல வராது. சரியா? இப்போ எப்பவுமே வந்து நம்ம ஐ எம் லவ்விங் யூ அப்படின்னு எப்போவாவது சொல்லுவோமா? இல்ல, ஐ லவ் யூ தான் சொல்லுவோம். ஐ எம் லவ்விங் யூ அப்படின்னு எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐஎன்ஜி ஃபார்ம்ல வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் எப்பவுமே வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் வெர்ப்புக்கும் ஸ்டேட்டிவ் வெர்ப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆக்ஷன் வெர்ப்ல வந்து நம்ம திங்க் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டேட்டிவ் வெர்ப்ல திங்க் யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து திங்க் பண்றது அங்க வந்து மனசு ரீதியா. சரியா? மனசு ரீதியா அவ வந்து திங்க் பண்றா. ஸோ அதை தான் வந்து ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே இது இங்க ஸ்டேட்டிவ் வெர்ப்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம். சரியா? ஐ திங்க் ப்ளூ இஸ் ஏ நைஸ் கலர். சரியா? ஸோ நான் ஒரு கருத்து சொல்றேன். சரியா? ஸோ அதை தான் வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததான் தேர்ட் டைப் பாருங்க, டிரான்சிட்டிவ் வெர்ப். ஸோ டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னாலே டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ்ல செயலை செய்யக்கூடிய நபர் யாரோ அவங்கள தான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த செயலை பெற்றுக்கொள்ளும் நபரை தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? செய்யக்கூடிய செயலை தான் வந்து நம்ம வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ரீட் எ புக். நான் ஒரு புத்தகம் படித்தேன். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல செயலை செய்யக்கூடியது யாரு? நான் தான். நான் தான் வந்து சப்ஜெக்ட். சரியா? என்ன செயல் செய்யறேன்? படிக்கிறேன். ஸோ ரீட் அப்படிங்கிறது தான் வந்து வெர்ப். சரியா? ஸோ நான் வந்து படிக்கிறேன். எதை படிக்கிறேன்? புத்தகம், ஒரு பொருள். சரியா? ஸோ புக். சரியா? புக் அப்படிங்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இதான் வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. he ate the cake. அவன் கேக்கை சாப்பிட்டான். ஸோ அவன் வந்து
என்னத்தை சாப்பிட்றான்? கேக். ஸோ அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு சரியா? ஸோ இதைத்தான் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸ்ல ஏட், ரீட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ ஃபோர்த் டைப் பாருங்க இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சரியா? அதாவது நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ்ல டைரக்ட் ஆப்ஜெக்டே தேவையில்லை சரியா? ஸோ அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, த பேபி ஸ்மைல்டு சரியா? குழந்தை சிரித்தது, அவள் சிரித்தாள், குழந்தை அழுதது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்ல எல்லாமே பாருங்க ஆப்ஜெக்டே இல்லை சரியா? த கார் ஸ்டாப்டு, கார் நின்றது சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்டே தேவையில்லை சரிங்களா? பாருங்க இதுல வேர்ப் என்ன? ஸ்மைல்டு, ஸ்டாப்டு. ஸோ இது எல்லாமே வந்து வேர்ப் சரியா? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அடுத்ததா ஃபிஃப்த் டைப் பாருங்க ரெகுலர் வேர்ப். ஸோ ரெகுலர் வேர்ப் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நம்ம டென்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஈடி பேட்டர்ன், ஒரு ரெகுலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ V1, V2, V3 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டென்ஸ்க்கு வந்து நம்ம படிப்போம். இப்போ பாருங்க ஒர்க், பேஸ் ஃபார்ம் ஒர்க் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒர்க்டு, அதோட இடி சேர்க்கிறோம். அதே மாதிரி ஒர்க்டு ரெகுலராக இருக்கா? செகண்ட் ஒன் பாருங்க ஸ்டடி, ஒய்ல முடியுது அப்படின்னா அந்த ஒய் எடுத்து ஐஇடி சேர்ப்பாங்க சரியா? ஸோ ஸ்டடிட். அதே மாதிரி லவ், இ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. ஸோ அதனால டி மட்டும் சேர்த்தா போறோம். லவுடு சரியா? ஸோ இந்த இடி பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சி வாக்டு டு த ஸ்டோர் சரியா? இதுல வாக்டு அப்படிங்கிறது தான் வெர்ப் சரியா? ஸோ இது வந்து ரெகுலர் பேட்டர்ன், இடி பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. அதனால வந்து இது வந்து ரெகுலர் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரியா? அடுத்ததா சிக்ஸ்த் டைப் பாருங்க இர்ரெகுலர் வெர்ப். ஸோ இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னா என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அந்த இடி பேட்டர்னை ஃபாலோ பண்ணாது சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, V1, V2, V3ல கோ, வெண்ட், கான். ஸோ இதுல ஏதாவது சேமா இருக்கா? இல்லை. அதே மாதிரி பாருங்க ஈட், ஏட், ஈட்டன். ஸோ இதெல்லாம் வந்து இடி பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால இதை வந்து இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, சி வெண்ட் டு த ஸ்கூல் சரியா? அவள் பள்ளிக்கு சென்றாள். ஸோ இந்த சென்டென்ஸ்ல வெண்ட் அப்படிங்கிறதா வந்து இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? புரிஞ்சுதாங்க? ஸோ அடுத்ததாக வந்து நம்ம செவன்த் டைப் பார்க்கலாம், ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா என்னன்னா இது வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே காட்டாது சரியா? இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல உள்ள மெயின் வேர்ப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதை தான் வந்து ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? இப்போ வந்து பி வேர்ப், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங். ஸோ இது எல்லாமே வந்து ஹெல்பிங் வேர்ப் தான். அதே மாதிரி டூ வேர்ப், டூ, டிட், டஸ். அதே மாதிரி ஹேவ் வேர்ப், have, has, had. ஸோ இது எல்லாமே வந்தா அதெல்லாம் வந்து ஆக்சிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, he is reading a book. அவன் ஒரு புத்தகம் படிக்கிறான். ஸோ இந்த சென்டென்ஸ்ல இஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஹெல்பிங் வேர்ப் சரியா? ஸோ அந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் ரீடிங், படிக்கிறது சரியா? ஸோ அந்த மெயின் வேர்ப்புக்கு ஹெல்ப் பண்றதுனால இது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க எய்த் டைப்பு மாடல் வேர்ப். ஸோ மாடல் வேர்ப் அப்படின்னா என்னன்னா நம்மளோட திறமையை சொல்றது அல்லது நம்மளோட எபிலிட்டி, திறமை அல்லது பெர்மிஷன் சரியா? அனுமதி, கடமைகள், அதே மாதிரி பாசிபிலிட்டி, இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, ஸோ அது மாதிரி சொல்றதா வந்து மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் சரியா? ஸோ இந்த வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், மஸ்ட், ஆட் டு. ஸோ இது எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து மாடல் வேர்ப் அப்படின்னு தெரியணும் சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, கேன் ஐ ஓப்பன் த டோர், நான் கதவை திறக்கலாமா? ஸோ இது ஒரு பெர்மிஷன் தான் சரியா? ஸோ இதில் யூஸ் பண்ணுற கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வெர்ப், மாடல் வெர்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ அடுத்தது நைன்த் டைப் பாருங்க ப்ரேஷியல் வெர்ப். ஸோ ப்ரேஷியல் வெர்ப் அப்படின்னா என்னன்னா அதாவது இப்போ வெர்ப்போட ஒரு ப்ரிப்போசிஷன் அல்லது அட்வெர்ப் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து வேற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ அதை தான் வந்து ப்ரேஷியல் வெர்ப் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, பிரேக் அப், அதே மாதிரி பிரேக் டவுன், டர்ன் ஆன், டர்ன் ஆஃப், டேக் ஆஃப். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரேஷியல் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல பிரேக் அப்படிங்கிறது வெர்ப். ஸோ அதோட ஒரு ப்ரிப்போசன் ஆர் அட்வெர்ப் அப், அதே மாதிரி ஆன், ஆஃப், இதெல்லாம் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு மீனிங் கொடுக்குறது இல்லையா? ஸோ அதை தான் வந்து ப்ரேஷியல் வெர்ப் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, டர்ன் ஆன் த லைட் ப்ளீஸ்,
ஸோ டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ விளக்கை ஏற்று அப்படின்னு சொல்றோம். அதே இது டேர்ன் ஆஃப் அப்படின்னா விளக்கை அணைக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ப்ரேஷியல் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். இதுல டேர்ன் அப்படிங்கிறது வேர்ப், ஆன் அப்படிங்கிறது ஸோ ப்ரிப்போசன் அட்வர்ப். ஸோ டேர்ன் ஆன் சரியா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுனால இதை ப்ரேஷியல் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? ஸோ அடுத்தது டென்த் டைப் பாருங்க, ஃபினைட் வேர்ப். ஸோ ஃபினைட் வேர்ப் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து டென்ஸ் என்ன டென்ஸ், ப்ரெசண்டா பாஸ்டா அதையும் சொல்லும். அதே மாதிரி அதில் உள்ள பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனா அதையும் சொல்லும். அதே மாதிரி அது வந்து நம்பர் சிங்குலரா ப்ளூரலா அதையும் சொல்றது தான் வந்து ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் ரீடிங் எ புக். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். ஸோ இதுல சப்ஜெக்ட் யாரு? நான் தான் சரியா? ஐ. அதே மாதிரி என்ன செயல் செய்யறேன்? ரீடிங் எ புக் சரியா? ஸோ இதுல பாருங்க டென்ஸ் என்ன? ஐ எம் ரீடிங், நான் படிக்கிறேன். ஸோ ப்ரெசன்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியுது. அதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு, பர்சன் ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மளுக்கு தெரியும் சரியா? அதே மாதிரி நம்பர் ஐ ஒன்று தான். ஸோ சிங்குலர் நான் சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்து இன்ஃபினைட் வேர்ப், இதைத்தான் வந்து ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? ஸோ அடுத்ததா பாருங்க 11th ஒன் ஃபைனல் இன்ஃபினைட் வேர்ப். ஸோ இன்ஃபினைட் வேர்ப் அப்படின்னா என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப்புக்கு முன்னாடி டு அப்படிங்கிற வேர்ட் சேர்த்தோம்னா அதுதான் வந்து இன்ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் V1 அப்படி பார்த்தோம் இல்லையா? V1 வேர்ப். ஸோ அதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும் சரியா? டு ஈட், டு ரன், டு வாக். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ லைக் டு பிளே. நான் விளையாட விரும்புகிறேன். ஸோ ஐ லைக் டு பிளே, டு பிளே அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதைத்தான் வந்து இன்ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? புரிஞ்சுதாங்க? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? வெர்ப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோட 11 டைப்ஸ் பார்த்தோம் சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸ்ல வெர்ப் அப்படின்னா என்ன, வெர்ப் எது அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.